ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. எப்பவுமே நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழ தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய வாழைப்பழ தோலை பயன்படுத்தி எண்ணற்ற மருத்துவ பலன்களை நம்ம பெறலாம் அப்படின்ற ஒரு அருமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு நிறைய பயனுள்ள தகவல் காத்துட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழைப்பழத்தோலில் அதிகமான விட்டமின் B6, விட்டமின் B12, பொட்டாசியம், மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த குறைபாடு காரணமாக நம்ம நிறைய பேர் மெடிக்கலில் மாத்திரை இல்லைனா சத்து டானிக்ன்று வாங்கி சாப்பிடுவோம். இதை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நிச்சயமாக அது நம்முடைய கிட்னிக்கு நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தூக்கி போடக்கூடிய இந்த வாழைப்பழத்தோலை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சத்து குறைபாடுகள் எல்லாமே நீங்கி நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ இந்த வாழைப்பழ தோலை பயன்படுத்தி என்னென்ன மருத்துவ பலன்களை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்முடைய சருமத்துக்கு இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதங்களில் பாத வெடிப்பு இருக்கும். இல்லைனா பாதத்தினுடைய அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய புண்கள் மாதிரி இருக்கும். அதாவது கால ஆணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புண்களை சரி செய்யறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான ஆன்டிசெப்டிக் மருந்து இருக்குது. இயற்கையாகவே ஆன்டிசெப்டிக் மருந்து இருக்குது. இதை நம்ம அதாவது காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த இடத்துல இந்த வாழைப்பழ தோலை மட்டும் சின்னதாக கட் பண்ணி ஒரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி வச்சு ஒரு தடவை கட்டி விட்டுருங்க. இல்லைனா சாக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்குங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள்ல அங்க இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே சரியாகிடும். அடுத்ததாக நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தழும்புகள் இருக்கும். இல்லைனா அம்மை வந்த பிறகு தழும்புகள் இருக்கும். இல்லைனா முகப்பொருட்கள் வந்ததுக்கு அப்புறம் தழும்புகள் இருக்கும். இல்லைனா ஓப்பன் போஸ் சொல்லக்கூடிய அந்த பள்ளங்கள் முகத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த வாழைப்பழத்தோலை பயன்படுத்தலாம். எந்த இடத்துல உங்களுக்கு தழும்புகளோ இல்லைனா அந்த மாதிரி பருக்கள் வந்த கரும்புள்ளிகளோ இருக்கோ அங்கே நீங்கள் ஒரு தடவை முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தோலை மட்டும் எடுத்து ஒரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய தழும்புகள் எல்லாமே நாளடைவில் மறைய ஆரம்பிச்சிடும். நீங்க தொடர்ந்து ஒரு 7 நாள் 8 நாள் பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இது அது மட்டும் இல்லாமல் எல்லா சருமத்துக்குமே அதாவது எல்லா சரும பிரச்சனைக்குமே நல்ல ஒரு உகந்த மருந்தாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு படர்தாமரை இருக்கும், இடுப்பு பகுதியில் தொடைப்பகுதியில் இருக்கும். இல்லைன்னா சில பேருக்கு ஸ்கின் டேக்னு சொல்லுவாங்க. அதாவது மரு இருக்கும். அந்த மருக்கள் மேலே இதை நீங்கள் தடவிட்டு வரும்போது அந்த மருக்கள் உதிர்ந்துடும். அடுத்ததாக இந்த வாழைப்பழத்தோலை முக்கியமாக நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தலாம். அதாவது செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து உரமாக இருக்கும். ஏன்னா இதில் அதிகமான மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்குது. இந்த வாழைப்பழத்தோலை நம்ம நேரடியாக மிக்சியில் அரைச்சி அதனுடைய விழுதை நம்ம செடிகளுக்கு பள்ளம் நோண்டி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்கும், காய்கள் அதிகமாக காய்க்கும். அடுத்ததான் இந்த வாழைப்பழத்தோலை நம்ம உள்ளுக்கும் எப்படி பயன்படுத்தலாம், நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பழத்தோலை ஒரு தடவை கழுவிக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. ஒரு வாழைப்பழத்தோலுக்கு 1 கிளாஸ் தண்ணி போதுமான அளவு. நீங்கள் எந்த வாழைப்பழத்தோல் வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த வாழைப்பழத்தோல் தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த வகையான வாழைப்பழத்தோலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியை கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சா போதும். இப்போ கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வடிகட்டிட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது கொஞ்சமாக தேன் கலந்து பருகலாம். இல்லைனா நாட்டு சக்கரை கலந்து பருகலாம். இல்லைனா அப்படியே கூட குடிக்கலாம். வாழைப்பழத்தை தோலோடு நிறைய பேர் இப்போவும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை சாப்பிட்றதுக்கு முகம் சொல்லிப்போம். அந்த மாதிரி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரியான முறையை பயன்படுத்திக்கலாம். இந்த வாழைப்பழ தண்ணி அதாவது இந்த வாழைப்பழ தோலோட தண்ணியை நம்ம குடிக்கும்போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முடி உதிர்வு இருக்கும். அந்த முடி உதிர்வை இது நிறுத்தும். அதாவது இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம தலைக்கு குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட முடி உதிர்வு நின்றுடும். இந்த தண்ணியை நல்லா உள்ளுக்கு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முடி நல்ல வேகமாக வளரும், அடர்த்தியாக கருங்கருன்னு வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல், அல்சர் பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. இந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த நெஞ்செரிச்சல், அல்சர் பிரச்சனை சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், மூலம் இந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே சரி செய்யும். நல்ல ஒரு வாயு உப்புசத்தை கரைத்து வாயுவை முழுவதுமாக வெளியேற்றி உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழ தண்ணீர் பயன்படும். பொதுவாகவே வாழைப்பழத்தை நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாளாச்சும் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, வாயு தொந்தரவு இருக்காது, உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இந்த வாழைப்பழ தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வாழைப்பழ தோலை பயன்படுத்தி நீங்கள் முகம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்களும் மறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த கல்லீரல், மண்ணீரல் பாதிப்பு இருந்தாலும் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இருதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கிறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த வாழைப்பழத்தோல் தண்ணீர். அதனால தூக்கி போடக்கூடிய இந்த வாழைப்பழத்தோல்ல அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புறேன்.
அதனால மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால ஈஸியா பார்க்க முடியும். தேங்க்யூ.